பெரம்பலூர் அருகே கல்குவாரியில் ஏற்பட்ட திடீர் மண்சரிவில் சிக்கிய தொழிலாளர்கள் லேசான காயங்களோடு உயிர் தப்பிய நிலையில் ஹிட்டாச்சி மற்றும் டிப்பர் லாரி நசுங்கி சேதமடைந்தது. இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் துரைசாமி. துரைசாமி, வணக்கம். நடந்த விபத்து குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, பெரம்பலூர் அருகே கல்குவாரி ஊராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் 10க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டு வருகிறது. அரசு அனுமதி பெற்ற இந்த கல்குவாரிகள் நாள்தோறும் 1,50,00,000 ரூபாய் மதிப்பிலான 1200 யூனிட் சோலிங் முதல் 1500 யூனிட் சோலிங் கற்கள் வரை பிரித்தெடுக்கப்பட்டு லாரிகள் மூலம் அப்பகுதியில் சுற்றியுள்ள கிரசர்களுக்கு ஏற்றிச் செல்லப்படுகிறது. இதற்காக இரவு பகல் பாராமல் 24 மணி நேரமும் ஏராளமான நவீன இயந்திரங்களுடன் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வழக்கம் போல் இன்று காலை கல்குவாரி ஊராட்சி எல்லைக்கு உட்பட்ட கல்குவாரியில் பாறையின் மீது படிந்திருந்த மண் குவியலை கிட்டாச்சி வாகனம் மூலம் அகற்றி டிப்பர் லாரியில் ஏற்றும் பணியில் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்ததாக தெரிகிறது. இதனிடையே குவாரியின் கீழ்ப்பகுதியில் பாறையின் மீது பதிந்திருந்த மண் குவியலை கிட்டாச்சி வாகனம் மூலம் அகற்றிய போது ஏற்பட்ட அதிர்வின் காரணமாக கல்குவாரியின் மேல் பகுதியில் இருந்த மண்ணும் பாறை கற்களும் திடீரென கீழே சரிந்து கிட்டாச்சி வாகனத்தின் மீதும் டிப்பர் லாரி மீதும் விழுந்தது. இதனை அறிந்து கல்குவாரி தொழிலாளர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சம்பவ இடத்திலிருந்து தலைவிரிக்க ஓடி லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். மண் சரிவின் இடுபாடுக்கிடையே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு கிட்டாச்சி வாகனமும் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு டிப்பர் லாரியும் சிக்கி சேதமடைந்துள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர் பசாரே அவருடன் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். கல்குவாரியில் மண் சரிந்து விழுந்த சம்பவம் அத்துறையை சார்ந்த தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் பெரம்பலூர் 4 ரோடு பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் லேசான காயத்துடன் அனுமதிக்கப்பட்டுள்ள கிட்டாச்சி வாகனத்தின் டிரைவரான திருப்பத்தூரை சேர்ந்த சிவா என்பவரிடம் மருவத்தூர் காவல் ஆய்வாளர் செயல்வெளி விபத்து குறித்து என்ன நடந்தது என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.